வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வேயிங்கில் பெஞ்ச்மார்க் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மீன் சி லெவல்லாம் என்ன, அது கடல் மட்டம்ங்கிறது எதை ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு டேட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த டேட்டம் பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு கண்ட்ரி வைடாக இல்லை ஒரு காண்டினென்ட் வைடாக அந்த கடலில் இருந்து ஒரு டேட்டாமாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த டேட்டாமே வச்சு நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சர்வே ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பி அந்த கடல் மட்டத்திலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரிக்குள்ளே லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ் இன்டர்வலில் ப்ரிசிஷன் வச்சு பெஞ்ச் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம மற்ற பாயிண்ட்ஸோட எலிவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க். ஸோ நம்ம ஜென்ரலாக பெஞ்ச் மார்க்ஸ் அப்படிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. பெஞ்ச் மார்க் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு கம்பெனிக்கு பெஞ்ச் மார்க் அப்படின்னா அந்த ஒரு என்ன பாயிண்ட்டை நம்ம எய்ம் பண்ணி அடைய போகிறோமோ அது பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம். பட் சர்வேயிங்கில் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம லெவலிங்கில் ஒரு ஹைட்டை, ஒரு பாயிண்ட்டோட ஹைட்டை நோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு இடவையும் நம்ம டேட்டம் மீன் சி லெவல் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஒரு கண்ட்ரிக்குள்ளே லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது எ பாயிண்ட் ஆஃப் நோன் ஹைட். அந்த பாயிண்ட்டோட எலிவேஷன் நமக்கு அதோட டேட்டா நமக்கு தெரியும். ஸோ நம்ம இன்னொரு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வேணும்னா அதிலிருந்து இது எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத லெவலிங் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கோட டெஃபினிஷன். த பாயிண்ட் விச் இஸ் ஹேவிங் எ நோன் எலிவேஷன் ஆர் அசியூம்டு எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அசியூம்டுங்கிற வார்த்தை வருது அப்படிங்கிறது இந்த டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எலிவேஷன் நமக்கு தெரியும். அந்த எலிவேஷனை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸு மற்ற பாயிண்ட்ஸோட ஹைட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பெஞ்ச் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க், செகண்ட் பெர்மனண்ட், ஆர்பிட்ரரி அண்ட் டெம்பரரி பெஞ்ச் மார்க். ஸோ ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்னென்னா கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேங்கிறது நம்ம மீன் சி லெவல் பார்க்கும்போதே சொன்னேன். ஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்வே, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஆல் இந்தியா லெவலில் பிரிட்டிஷ் பீரியடில் 1802லேருந்து 1857 1856 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட், செயின் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். நம்ம செயின் சர்வேங்கில் பார்த்துருக்கோம்ல, செயின் ட்ரையாங்குலேஷனுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு செயின் பை செயினாக ட்ரையாங்கிள்ஸாக ஹோல் இந்தியா கண்ட்ரியை ஸோ அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து அங்கே பாயிண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பாயிண்ட்ஸ் அப்போ அதோட ஹைட்டையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த பாயிண்ட்டை பெஞ்ச் மார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இன்டர்வல்ஸில் இருக்கும். ஒவ்வொரு பெஞ்ச் மார்க்ஸ் ரெண்டு ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்ஸுக்கு நடுவில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு ஊரில் இருந்துச்சுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊரில் தான் அடுத்த ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே பெஞ்ச் மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் பெஞ்ச் மார்க். பெர்மனண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்னென்னா இந்த ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்கை ரெஃபரன்ஸாக எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் சர்வே ஆஃப் இந்தியா அந்த ஏஜென்சி, நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சி அதை எடுத்து அதை சர்வே பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்ட்ரிக்கு அதுதான் பெரிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெலஸ்கோப்பு, அதோட எரர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் இருந்ததுன்னா இது ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ஸுக்கு நடுவில் இருக்கும். பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், லோக்கல் பாடிஸ், பிடபிள்யூடி, ஹைவேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க இந்த பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸை ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நடுவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹைவே ப்ராஜெக்ட்டு, அவங்களோட பப்ளிக் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வரும்போது அதிலிருந்து எடுத்து இது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஒரு பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். ஸோ இந்த பெஞ்ச் மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ், நம்ம ஓல்டு காமராஜ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க். இது எஸ்டாப்ளிஷ் பண்ண பிடபிள்யூடி.
ஸோ இதோட ரெடியூஸ் லெவல் வந்து இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. மீன் சி லெவலில் இருந்து +130 to 5 அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து இதில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நோட் பண்ண வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோனில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டோனில் இருக்கிற ரெட் கலர் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வேறு ப்ராஜெக்ட். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நத்தம் ரோடு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்குன்னா, ஸோ இங்கே இருக்கிற ஆர்எல் இங்கே தேவைப்படுற ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த இடத்துல இருந்து தான் பாயிண்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸோட யூஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிட்ஜோட ஹைட்டு, அதோட எலிவேஷன், பியரோட ஹைட்டு, ஸ்லாபோட ஹைட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது கண்டிப்பாக என்ன தேவை, அந்த ஃபவுண்டேஷன் போடும்போதெல்லாம் அதோட ரெடியூஸ் லெவல் தேவைப்பட்டிருக்கும். ஃபவுண்டேஷன் டெப்த் எவ்வளோ இருக்கணும். ஸோ அதெல்லாமே எங்கே எடுத்துக்குவாங்க, பக்கத்தில் எங்கே பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கோ அங்கே இருந்து வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க்கு அடுத்த அக்யூரசி உள்ள ஒரு ஹையஸ்ட் அக்யூரசி உள்ள பெஞ்ச் மார்க்ஸ் தான் பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க். ஸோ ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க்ங்கிறது ரொம்ப ஒர்க்கோட அக்யூரசி ரொம்ப கம்மியாக, ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சின்ன நம்ம லேப்லேயோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க் அப்படின்னா ஒரு அசியூம்டு ஏரியா, ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வேல லேபில் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்நேரம் பண்ண முடியாது, பெர்மனன்ட் பெஞ்ச் மார்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. சும்மா ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட், ஒரு ஸ்லாபோ இல்லை ஒரு கான்க்ரீட் பெடஸ்டலை இதை வந்து ஒரு டேக் திஸ் இஸ் 100 மீட்டர் ஃப்ரம் த மீன் சி லெவல், மீன் சி லெவல்லேருந்து 100 மீட்டர் ஹையாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி பெஞ்ச் மார்க். ஸோ பெஞ்ச் மார்க் வேர் த ஹைட் ஆர் அசியூம்டு. ஸோ நீங்கள் ஜிடிஎஸ்லேயோ பெர்மனெண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸோட வேல்யூ வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். இந்த ஆர்பிட்ரரிலையும் டெம்பரரிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு 100 மீட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 மீட்டர்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராஜெக்டோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அது மீன் சி லெவலிருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. நமக்கு தேவை என்னென்னா அந்த ஒவ்வொரு 2 பாயிண்டோட ஹைட் டிஃப்ரென்ஸ் சில இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஒரு பில்டிங்கோட பேஸ்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு பார்க்கணுன்னா இதை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து டெம்பரரி பெஞ்ச் மார்க் கிட்டத்தட்ட ஆர்பிட்ரரி மாதிரி தான். ஸோ அந்த டெம்பரரி பெஞ்ச் மார்க் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நாள் நடந்ததுன்னா அதோட ஃபைனல் பாயிண்ட் வந்து இந்த டெம்பரரி பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் அடுத்த நாள் வந்து இந்த டெம்பரரி பெஞ்ச் மார்க்கை வந்து அவங்க யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டை கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸோட கேட்டகரி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவலிங் டோட்டல் லெவலிங் கான்செப்டே வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் லெவலிங் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இந்த பெஞ்ச் மார்க்ஸ்லேருந்து மற்ற பாயிண்ட்ஸோட எலிவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ், லெவலிங், அடுத்து நான் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்வே படிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.